வாழ்க அன்புடன். அன்பு மற்றும் கருணை கொண்டு ஏமாற்றுபவர்கள் மீது நாம் மீண்டும் மீண்டும் கருணை கொள்வதே உண்மையான அன்பு. அதாவது நம்மளை பார்த்திங்க அப்படின்னா, நாம் அன்பு கருணையோடு நடந்துக்கிறோம், எல்லார்கிட்டையும் அன்பையும் கருணையும் கொடுத்துறோம், அன்பாக நடந்துக்கிறோம், கருணையோடு நடந்துக்கிறோம் அப்படின்னா, இதை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனக்கு வாய்ப்பாக பயன்படுத்திக்குவாங்க. இவர் ரொம்ப இறக்கமான மனுஷர், இல்லை இவர் ரொம்ப எல்லார்ட்டையுமே கருணை காட்டுவார், இதை பயன்படுத்தி இந்த நபர்கிட்டேருந்து நாம் இந்த காரியத்தை சாதிச்சுக்கலாம், இதை பயன்படுத்தி இந்த நபர்கிட்டேருந்து இந்த பணப்பலனை நம்ம அனுபவிச்சுக்கலாம், இல்லை இந்த உதவியை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அன்பையும் கருணையும் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அவங்களுக்கான வேலைகளை அவங்க எளிதாக முடிச்சுக்குவாங்க. இப்படி மீண்டும் மீண்டும் பலமுறை இந்த மாதிரி ஒரு நபர், யார் ஒருத்தர் அன்பாக நடந்துகிட்ருக்கிறாரோ அல்லது கருணையோடு இருக்கிறாரோ அந்த நபர்கிட்ட மீண்டும் மீண்டும் ஒரு நபர், மீண்டும் மீண்டும் ஒரு நபரோ அல்லது பல நபர்களோ இது மாதிரியான வேலைகளை அவங்க செஞ்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா, அப்போ கூட அந்த நபர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு தெரியும் நம்மளை இவங்க இந்த மாதிரியெல்லாம் ஏமாற்றிட்டாங்க, இல்லை இந்த மாதிரி நம்மளை கஷ்டப்பட வச்சுட்டாங்க அப்படின்னு தெரியும். இருந்தாலும் அவங்க மேலே திரும்பவும் அவருக்கு என்ன வரும்னா, கருணை தான் வரும். கோபம் வராது, வருத்தம் வராது, இல்லை அவங்க இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படிங்கிற எண்ணம் வராது. அவங்களுக்கு மேலே திரும்பவும் அவருக்கு கருணை தான் வரும். ஐயோ பாவம், திரும்ப அவங்க அதை கேட்டாங்கன்னா அவர் பாவப்பட்டு திரும்ப கொடுத்துருவார், இல்லை திரும்ப பாவப்பட்டு அவர் ஹெல்ப் பண்ணுவார். என்ன காரணம் அப்படின்னா, அவர் உண்மையிலேயே எல்லா உயிர்களிடத்திலும் கருணையும் அன்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுனால தான் அவரால் அதை செய்ய முடியும். ஒருவேளை இந்த செய்தி பல பேருக்கு புரியாமல் இருக்கலாம், இல்லை பல பேருக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது அப்படின்னா, நாம் இன்னும் அந்த இடத்துக்கு வரலை, அந்த அளவுக்கு நம்ம முழுமை பெறலை அப்படின்னு தான் அர்த்தம். யாரால் அன்புங்கிற அந்த பாதையில் முழுமை பெற்றிருக்கிறாங்களோ, அன்புங்கிற பாதையில் அந்த அளவுக்கு தன்னை மாற்றிட்டு இருந்திருக்காங்களோ, அவங்களால இந்த செய்தியை எளிதாக ஏற்றுக்க முடியும். இது சாத்தியமான ஒரு விஷயம், நம்மளால் முடியும் அப்படிங்கிறத அவங்களால ஏற்றுக்க முடியும். ஒருவேளை யாரெல்லாம் நம்மளால் இதை ஏற்றுக்க முடியலையோ அவங்க இன்னும் நிறைய அளவுக்கு முழுமை பெற வேண்டியிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நிச்சயமாக எல்லாராலையுமே முடியும். நாம் அன்பு கருணைங்கிறது தான் முக்கியமான ஒன்று. இதை எல்லா உயிர்களிடத்துலையும் நாம் வெளிப்படுத்தணும், எல்லா உயிர்களிடத்திலும் வெளிப்படுத்துவோம் எப்பையும். அதுக்கு நாம் நம்மளை பழக்கப்படுத்திகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே, அந்த பாதையில் நாம் பயணிக்கணும், அந்த பாதையில் வளரணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே நிச்சயமாக நீங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. அதனால் இப்போ இருக்கிறத நினச்சி நீங்கள் குற்றம் கொள்ள வேண்டாம், இன்னும் அதை நல்லா ஆக்கிக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்காக இப்போ நம்ம தப்பாக பண்ணிகிட்ருக்கோமோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களை இன்னும் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் அந்த இடத்துக்கு வர முடியும். நன்றி.